மிக முக்கியமான காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஒரு தேசத்திற்கு தன்னுடைய வாழ்நாளில் சில நொடிகள் மட்டும்தான் கிடைக்கும். அதனுடைய பாதையை மாற்றிக் கொள்வதற்காக நம்முடைய தேசத்திற்கு கடந்த 10 ஆண்டுகளாக அந்த மாற்று பாதை கிடைத்திருக்கிறது. ஒரு வளர்ந்த ஒரு பாரதத்தை நம்முடைய கண் முன்னால் உருவாக்கி காட்டுவதற்கு எப்படி 300 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 30% இந்தியாவுடைய கையில் இருந்தது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பொருளாதார நிபுணர் ஆங்கஸ் மேடிசன் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுறாங்க, 1700 காலகட்டத்தில் உலகத்தினுடைய மொத்த பொருளாதார உற்பத்தியில கிட்டத்தட்ட 28 விழுக்காடு இந்தியாவுடைய கையில் இருந்தது. இன்னைக்கு உலகத்தினுடைய மொத்த பொருளாதார உற்பத்தியில இந்தியாவுடைய கையில 3.3 அன்று இருந்ததை விட கிட்டத்தட்ட 10 ஒரு பங்கு பொருளாதார உற்பத்தி தான் நம்முடைய கையில் இருக்கு. அதையெல்லாம் மாற்றுவதற்கான முயற்சி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2047 முடியும் பொழுது உலகத்தினுடைய தலை சிறந்த நாடாக, உலகத்தினுடைய ஒப்பற்ற நாடாக கிட்டத்தட்ட $60 பில்லியன் பொருளாதாரத்திலே ஒரு பெரிய நாடாக நாம் மாறுவதற்கு ஒரு பாதையை நாம் கண்முன்னால் காட்டியிருக்கின்றார். அதை 10 ஆண்டு காலமாக நாட்டு மக்களுடைய உதவியோடு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் நம்மை அந்த பாதையிலே அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய சுதந்திர தின உரையில செங்கோட்டையில பேசும் பொழுது பல முக்கியமான விஷயங்களை நாட்டு மக்கள் முன்னால் வைத்திருக்கின்றார். அதிலே முதல் முக்கியமான விஷயம், எப்படி 19ஆம் நூற்றாண்டில் 40 கோடி இந்தியர்கள் போராடி நமக்கென்று ஒரு நாட்டை பெற்றுக் கொடுத்தார்களோ, இந்த 21ஆம் நூற்றாண்டில் 140 கோடி இந்தியர்கள் போராடி நமக்கென்று ஒரு வளர்ந்த பாரதத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறைகூவலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்கள் முன்னாடி வைத்திருக்கிறார். அது மட்டுமில்லை, ஒரு சுதந்திர தினம் என்றால் குறிப்பாக சுதந்திரத்திற்கு பாடுபட்டவர்களை உணர்ந்து அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசுவது ஒரு மரபு. குறிப்பாக நாட்டிற்காக அவர்கள் செய்த வாழ்க்கை அர்ப்பணிப்பை பற்றி நாம் பேசுவோம். இன்னைக்கு பிரதமர் அவர்கள் இதை பேசினாங்க. எப்படி இந்த நாட்டிற்கு இத்தனை ஆண்டு காலமாக நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால், தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய குடும்பத்தை கூட பார்க்காம இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்தவர்களை பற்றி பேசினான். இன்னைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அனைவரும் நினைவு கூறுகின்றோம். தமிழகத்தை சார்ந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லோரும் தங்களை அர்ப்பணித்து நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்து அதை தேடி காட்டக்கூடிய வேலையை நமக்கு ஒப்படைத்திருக்கிறாங்க. அவர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைத்துக் கொள்கின்றோம். அவருடைய குடும்பங்கள், அவருடைய சொந்தங்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம். மூன்றாவது, பிரதமர் அவர்கள் 2 முக்கியமான விஷயத்தை மக்கள் முன்னாடி வச்சிருக்கிறார். இந்த நாட்டுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்பதை மறுபடியும் வலியுறுத்தி இருக்கின்றார். இந்த நாட்டிற்கு எப்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் கிடைக்குமோ அப்பொழுது நாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் வேகமாக இருக்கும் என்பதை மறுபடியும் பிரதமர் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். அது மட்டும்